இந்த பொரியல் சுகருக்கு ரொம்ப நல்லது. இது என்னென்னா அதலக்காய். அதலக்காயை 2 சைட்லேயும் இருக்க காம்பை உடைச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ ஒவ்வொன்றா அந்த 2 சைட்லேயும் இருக்க காம்புகளை பிச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சதும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு அது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறையவே ஆட் பண்ணுங்கள், இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா பட்டை வத்தல் ஒரு 2 போட்டுக்கோங்க. அதலக்காய் சுகருக்கு ரொம்ப நல்லது, சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறமா நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகாமல் இருந்தால் கூட ஃபுட்டு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் நம்ம கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதலக்காயை நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்படி நல்லா கிளறிட்டு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்தியான நம்மளோட அதலக்காய் பொரியல் ரெடி.